गाइस ஒரு தரமான கிரைம் சீரிஸ் தெரியுங்களா? நம்ம சமுத்திரக்கனி நடிச்ச தடயம் அப்படின்ற ஒரு சீரிஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரொம்பவே ஷார்ட் சீரிஸ்னு வந்து சொல்லுவேன். ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்குள்ள தான் வரும். ஒரு படத்தை பார்த்து முடிக்கிற அந்த டியூரேஷன் தான் வந்து நமக்கு தேவைப்படும். ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு எஸ்ஏவா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் நம்ம எஸ்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ரொமோஷனுமே வந்து கிடைச்சிருக்காது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா மீதி உள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட டேலண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ப்ரொமோஷன் வாங்கிட்டு மேலே மேலே போக ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து எஸ்ஏவா தான் இருப்பாரு. அந்த டைமில் விஆர்எஸ் வாங்கிட்டு அந்த ஸ்டேஷன் விட்டு போகலாம் அப்படின்ற ஒரு நேரத்தில் நம்ம ஹீரோ இருக்காரு. அந்த டைம்ல புதுசா ஒரு லேடி ஆபீசருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு திருப்பு முனையா அந்த கிராமத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை யாரோ ஒருத்தர் ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி அவங்க ரத்தத்தாலே வந்து செவத்துல கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருக்காங்க. சோ அதை விசாரிக்கிற டைம்ல அடுத்தடுத்த கொலைகள் வந்து பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது. சோ நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. சோ இந்த கொலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் பண்றா, எதுக்காக பண்றாங்க அப்படின்றத இந்த சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நான் இப்பயே சொல்லிடுறேன், இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு அவங்க வைக்கல. இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த அளவு வைக்கல. ஆனா அந்த காலத்துல 1999ல எப்படியெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்க, எப்படிலாம் ஒரு கொலைகாரனை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்றத ஓரளவு நல்லா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ 2026ல் எதுவுமே வந்து பார்க்கறதுக்கு இல்லை, எந்த சீரிஸ் படங்கள் வந்து பார்க்கறதுக்கு இல்லை அப்படின்னா ஒன் டைம் இந்த சீரிஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.